அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இவ்வாண்டு ஓயல் பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு இடம்பெற்ற பகுதி 2இல் ஒருங்கமை சமன்பாட்டு கேள்வி ஒன்று வந்தது. அந்த கேள்விக்குரிய விளக்கத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அந்த வினாவை பாருங்கள். A, B ஆகிய பாடசாலைகளில் விளையாட்டு பயிற்சி தேவைக்காக கிரிக்கெட் துடுப்புகளையும் கிரிக்கெட் பந்துகளையும் வாங்க வேண்டியுள்ளது. பாடசாலை ஏற்காக 3 கிரிக்கெட் துடுப்புகளையும் 8 கிரிக்கெட் பந்துகளையும் வாங்குவதற்கு ரூபாய் 6160 செலவிடப்படுகின்றது. பாடசாலை பியிற்காக 2 கிரிக்கெட் துடுப்புகளையும் 5 கிரிக்கெட் பந்துகளையும் வாங்குவதற்கு ரூபாய் 4000 செலவிடப்படுகின்றது. முதலாவது கேள்வியை பாருங்க. ஒரு கிரிக்கெட் துடுப்பின் விலை ரூபாய் X எனவும் ஒரு கிரிக்கெட் பந்தின் விலை ரூபாய் Y எனவும் கொண்டு ஒருங்கமை சமன்பாட்டு சோடியை உருவாக்கி அவற்றை தீர்ப்பதன் மூலம் ஒரு கிரிக்கெட் துடுப்பின் விலையையும் ஒரு கிரிக்கெட் பந்தின் விலையையும் வேறு வேறாக காண்க என்று சொல்லப்படுகின்றது. ஸோ இப்படியான கேள்விகள் வரும்போது கட்டாயம் ஒவ்வொரு வருஷமும் வந்து கொண்டே இருக்கு. அப்போ நீங்கள் எவ்வாறு ஆன்சர் எழுதியிருக்க வேண்டும் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு கிரிக்கெட் துடுப்பின் விலை X என்று எடுக்க வேண்டும். கிரிக்கெட் பந்தின் விலை Y, அவன் என்ன தாரானோ அதை நீங்கள் ஆன்சர் பேப்பர் எழுதி கொள்ள வேண்டும். அதன் பிறகு தந்த தரவை வைத்து கொண்டு சமன்பாட்டை உருவாக்கணும். A என்ற பாடசாலையில் 3 கிரிக்கெட் துடுப்பும், அப்போ 3X ஆக கிரிக்கெட் பந்து விலை Y, அப்போ 5 கிரிக்கெட் பந்து வாங்கப்படுகின்றது. 8 கிரிக்கெட் பந்து, அப்போ 8Y. அப்போ இரண்டுக்கும் மொத்த செலவு 6160. அப்போ ஒருங்கமை சமன்பாடுன்னு சொன்னால் சமனுக்கு ஒரு புறம் தெரியாக்கணியமும் மறுபுறம் பெருமானமும் இருக்க வேண்டும். அப்போ இருப்பதனால இது முதலாம் சமன்பாடு என்று எழுதி கொள்ள வேண்டும். அப்போ அடுத்த தரவை எப்படி எடுக்கணும் என்று சொன்னால், 2 துடுப்பு பந்தை பாடசாலை பியில் 2 துடுப்பு மட்டை என்று சொன்னால் 2X என்று வரும். 5 கிரிக்கெட் பந்து என்று சொன்னால் 5Y. இரண்டுக்குமான மொத்த செலவு 4000 என்று சொல்லப்படுது. அப்போ 2X ஆக 5Y சமன் 4000. இது இரண்டாம் சமன்பாடு. அப்போ இந்த ஒருங்கமை சமன்பாட்டில் 2 தெரியாக்கணியம் வரும். ஒன்று X, இன்னொன்று Y இதில் வந்திருக்கு. அதில் 2ஐயும் ஒருமிக்க காண முடியாது. அப்போ ஒன்றை இல்லாமல் செஞ்சு தான் இன்னொன்றை கண்டுபிடிக்கணும். அப்போ Xஐ இல்லாமல் செய்யணும், Yஐ கண்டுபிடிக்கணும். Yஐ இல்லாமல் செய்து Xஐ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த சமன்பாட்டில் பாருங்கள் பிள்ளைகள், Xினுடைய குணகத்தை பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. Yனுடைய குணகமும் வித்தியாசமாக இருக்குது, சமனில்லை. அப்போ நீங்கள் Xஐ இல்லாமல் செய்ய விரும்பினால் Xக்கு போமாசி பார்க்கணும். 3க்கும் 2க்கும் போமாசி 6. அதை வைத்துக் கொள்ளுங்க. Xஐ இல்லாமல் செய்ய விரும்பினா Xினுடைய போமாசி 6. Yஐ இல்லாமல் செய்ய விரும்பினால் 8க்கும் 5க்கும் போமாசி 40. அப்போ உங்களுக்கு 6 லேசா 40 லேசாங்கிறத நீங்கள் தீர்மானித்து கொள்ளணும். அப்போ எப்பையும் போமாசியில் மிகச்சிறிய பெருமானத்தை எடுத்துக்கொள்வது தான் இலகுவாக இருக்கும். அப்போ Xினுடைய போமாசி 6ஐ எடுப்பது லேஸ். அப்போ Xஐ இல்லாமல் செய்கிறதுக்கு நான் பிளான் பண்ணுறேன். அப்போ 6 போமாசி. அப்போ முதலாம் சமன்பாட்டில் இருக்கிற Xஐ 6ஆக மாற்றணும் என்றால் 2ஆல் பெருக்கணும். எதால் பெருக்கணும்? 2ஆல். அப்போ 3ஐ 2ஆல் பெருக்கினா தான் 6 வரும். ஸோ அதனால் 2ஆல் இதை மட்டும் பெருக்கிறல்ல, ஒவ்வொரு உறுப்பையும் 2ஆல் பெருக்கணும். பெருக்கக்கோல 6X ஆக 16Y சமன். இவரை 2ஆல் பெருக்கி பாருங்க, உங்களுக்கு 12320 என்று வரும். இது மூன்றாம் சமன்பாடு என்று உங்களுக்கு கிடைக்கும், முதலாம் சமன்பாட்டுக்கு பதிலாக. இப்போ இரண்டாம் சமன்பாட்டை பாருங்க. Xக்கு குணகம் 2 இருக்கு, அது 6ஆக மாற்றணும் என்று சொன்னால் 3ஆல் பெருக்கணும். அப்போ இரண்டாம் சமன்பாட்டை 3ஆல் பெருக்கக்கோல 6X ஆக 15Y சமன். இவரை 3ஆல் பெருக்கக்கோல 12000. இது 4ஆம் சமன்பாடு. யாருக்கு பதிலாக வருது என்று சொன்னால் இரண்டாம் சமன்பாட்டுக்கு பதிலாக வருது. இப்போ 3ஆம் சமன்பாட்டையும் 4ஆம் சமன்பாட்டையும் எடுத்துக்கொண்டீங்கன்னா
எக்ஸினுடைய பருமன் சமன், பருமனை மட்டும் பார்க்கக்கூடாது, அடையாளம் குறியீட்டையும் பார்க்கணும். அப்போ எக்ஸுக்கு முன்னுக்கு எதுவித அடையாளமும் இல்லைன்னு சொன்னால் சக இருக்கு, ஒரே அடையாளம். 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டில் படிச்சிருப்பீங்க. பருமன் சமனாகவும் அடையாளம் சமனாகவும் இருந்தால் இவ்விரு சமன்பாடையும் கழிக்க வேண்டும் என்று படித்திருப்பீர்கள். அப்ப இந்த கேள்வியிலையும் பருமன் சமன், அடையாளமும் சமன். அப்ப இவ்விரு சமன்பாடையும் கழிக்க வேண்டும். ஆனால் கழிக்கும் போது எப்பொழுதும் கூடிய பெருமானத்திலிருந்து குறைந்த பெருமானத்தை கழிக்கும் போது இலகுவாக இருக்கும். அதன் அடிப்படையில் 3ஆம் சமன்பாட்டிலிருந்து 4ஆம் சமன்பாட்டை கழிக்கப்படும். இதான கூடிய பெருமானம். ஸோ 3ஆம் சமன்பாட்டிலிருந்து 4ஆம் சமன்பாட்டை கழிக்கப்படும். அப்போ 6x ஆக 16y கழிக்கப்படும். 6x ஆக 15y சமன் 12320 12000 என்று போட்டுக்கொள்றேன். அப்போ இவ்வாறு போட்டுக்கொண்ட சரியா பிழையாங்கிறத ஒரு கேள்வியாக உங்கள்கிட்ட கேட்கப்படும் போது இந்த மெதட் பிழையாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால் கழிக்கக்கோல கட்டாயம் 2வது கோவைக்கு பிரக்கெட் பண்ண வேண்டும். கழிக்கக்கோல கட்டாயம் 2வது கோவைக்கு பிரக்கெட் பண்ணணும். அப்போ 6x ஆக 16y மறையால் அடைப்பை நீக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படியான பெருமானத்தில் மாற்றம் வராது, குறியீட்டில் மாற்றம் வரும். 12320 12000 கழிப்பீங்கன்னா 320 என்று வரும். இப்போ யாரை இல்லாமல் செய்கிறதுக்கு நம்ம பிளான் போட்டது எக்ஸ். அப்போ எக்ஸ் வெட்டுப்படும் பாருங்க, RX வெட்டுப்பட்டா 16y 15y போனால் 1y. அப்போ 1y சமன் 320. அப்போ y-ன் பெருமானத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ y-யை கண்டுபிடித்தா இதில் மற்றைய தெரியா கணியம் எக்ஸ். அப்போ எக்ஸை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பற்றி பார்ப்போம். இப்போ y சமன் 320 அதில் 4 சமன்பாடு இருக்குது. 4 சமன்பாட்டில் உங்களுக்கு விருப்பமான சமன்பாட்டில் பிரதிநிதி செய்து கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் நான் 2ல் பிரதிநிதி செய்யப்படுறேன். y சமன் 320 2ல் பிரதியிடல் என்று போட்டு அந்த 2ஆம் சமன்பாட்டை பார்த்து எழுதுறேன். 2x ஆக 5y சமன் 4000. இப்போ கண்ட விட என்ன? yக்கு 320. அப்போ 2x அப்படியே வரும். 5 தர 320 சமன் 4000 என்று கிடைக்கும். அப்போ 2x ஆக இதை பெருக்குவோம். 0 10க்கு 0 மிச்சம் 15 3 16. அப்போ 4000 என்று வரும். 1600 கூட்டுப்படுது, சமனுக்கு அங்கால போனால் கழிப்படும். அப்போ 4000 1600 கழிப்பீங்கன்னு சொன்னால் 2400 என்று வரும். 2400. இப்போ 2 பெருக்குப்படுது, அங்கால போனால் பிரிப்படும். அப்போ எக்ஸினுடைய பெருமானம் 1200 என்று வரும். இப்போ எல்லா விடையும் நீங்கள் எழுதி போட்டு எக்ஸுங்கிறது என்ன, வைங்கிறது என்னென்று அழகாக கேள்வியில் சொல்லப்படுது. எக்ஸுங்கிறது கிரிக்கெட் துடுப்பின் விலை. அப்போ கிரிக்கெட் துடுப்பின் விலை, கிரிக்கெட் துடுப்பினுடைய விலை, அந்த ஒன்றினுடைய விலை ரூபாய் 1200 என்று வரும். அதே மாதிரி y என்பது கிரிக்கெட் பந்தின் விலை. அப்போ கிரிக்கெட் பந்தின் விலை ரூபாய் எவ்வளோ 320 என்று கிடைக்கும். இவ்வாறு எல்லாத்தையும் கண்டு போட்டு எக்ஸையும் வையையும் கண்டுவிட்டு கடைசியாக நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த வசனத்தை எழுதி காட்ட வேண்டும். அப்போ கிரிக்கெட் துடுப்பின் விலை ரூபாய் 1200, கிரிக்கெட் பந்தின் விலை ரூபாய் 320 என்று கிடைக்கும். இப்போது அதில் இடம்பெற்ற 2வது கேள்வியை பற்றி பார்ப்போம். பாருங்க, உங்களுக்கு விளங்கும். கிரிக்கெட் துடுப்புகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கான எண்ணிக்கையில், கிரிக்கெட் துடுப்புகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கான எண்ணிக்கையில் கிரிக்கெட் பந்துகள் இருக்கும்போது செப்பமாக ரூபாய் 9200 வாங்கத்தக்கதாக கிரிக்கெட் துடுப்புகளின் எண்ணிக்கையும் கிரிக்கெட் பந்துகளின் எண்ணிக்கையையும் காண்க என்று சொல்லப்படுது. அப்போ நம்ம ஆல்ரெடி கிரிக்கெட் துடுப்புகளின் விலை ரூபாய் 1200, கிரிக்கெட் பந்தின் விலை ரூபாய் 320 என்று கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு கிரிக்கெட் துடுப்புகளின் எண்ணிக்கையின்
2 மடங்கு கிரிக்கெட் பந்துகள் எண்ணிக்கையாம். இப்போ நான் உங்களுக்கு பாருங்க, இதில் எழுதப்பட்டிருக்கு அந்த எண்ணிக்கையை நான் பி என்று எடுக்கேன். நீங்கள் விரும்பின ஒரு தெரியாக்க அணியத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அங்கு சொல்லப்பட்ட எக்ஸையும் வையையும் விட்டு போட்டு நீங்கள் விரும்பின ஆங்கில எழுத்து எடுத்து விட்டு நான் பி என்று எடுத்துக்கொள்கிறேன். அப்போ கிரிக்கெட் துடுப்புகளினுடைய எண்ணிக்கை நான் பி என்று சொன்னால் கிரிக்கெட் பந்துகள் எண்ணிக்கை எப்படி வரும்? அதில் 2 மடங்கு என்று சொல்லப்படுது. அப்போ 2 மடங்கு என்று சொன்னால் 2ஆல் பெருக்கணும். அப்போ 2 பி என்று எடுத்துக்கொள்கிறேன். அப்போ இவ்வளவுத்தையும் வாங்குறதுக்கு ரூபா எவ்வளோ சொல்லப்படுது? செப்பமாக 9200 என்று சொல்லப்படுது. இப்போ தெளிவாக கவனிக்கணும். அப்போ எத்தனை கிரிக்கெட் பந்து வரும், எத்தனை கிரிக்கெட் துடுப்பு வரும் என்று கேட்கான். அப்போ இப்படியான கேள்வி வரக்குள்ள பிள்ளைகள் தெளிவாக பாருங்க. கிரிக்கெட் பந்தின் விலை எவ்வளவு? 320. அப்படி எத்தனை கிரிக்கெட் பந்து வாங்க போகிறோம்? 2 மடங்கு. அதை நான் பி என்று எடுத்திருக்கேன் எண்ணிக்கையை. அப்போ 2 பி. அப்போ 2 பியை ஒரு கிரிக்கெட் பந்தின் விலையால் பெருக்கணும். பெருக்கினா அதில் மொத்த விலை என்ன செய்யும்? வரும், மொத்த விலை வரும். அதே போன்று மொத்தம் கூட்டணும். ஒரு கிரிக்கெட் துடுப்பின் விலை 1200. எத்தனை வாங்க போகிறேன்? பி. எண்ணிக்கை தெரியும், அதை கண்டுபிடிக்கணும், அதான் கேள்வி. பி. அப்போ 1200 எதால் பெருக்கணும்? பியால் பெருக்கினா கிரிக்கெட் துடுப்பினுடைய மொத்த விலை வரும். அப்போ இரண்டையும் கூட்டும் போது சரியாக செப்பம்னு சொன்னால் சரியாக 9200 செலவாகுதாம். இப்போ கிரிக்கெட் துடுப்பின் எண்ணிக்கை என்ன, கிரிக்கெட் பந்துகள் எண்ணிக்கை என்னன்னு கேட்கப்படுது. அப்போ பியை கண்டுபிடித்தா 2க்கும் கேள்விக்கான பதில் வரும். ரைட். இப்போ பாருங்க, இதை பெருக்கலாம். பெருக்கினீங்கன்னு சொன்னால் 640 பி என்று வரும். இதையும் பெருக்கக்கோள் 1200 பி சமன் 9200 என்று வரும். அப்போ இரண்டையும் கூட்டலாம். ஒரே இனம் என்கிறதால 1200 640 1840 பி சமன் 9200 என்று வரும். இப்போ 1840 பெருக்கப்படுது. சமனுக்கு அங்கால போனால் 9200 1840 பிரிக்க வேண்டும். அப்போ பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் வெட்டுப்படும். 920 184 என்ன செய்ய வேண்டும்? பிரிக்கணும். இப்போ நம்ம 184 5ஆல் பெருக்கி பார்ப்போம். இந்த 920 வருதாங்கிறத பார்ப்போம். அப்போ 5 4 20 2 மிச்சம், 8 40 2 42க்கு 2 போட்ட 4 மிச்சம், 1 5 5 5 4 9. சரியா? 5 மடங்கு வருது. அப்போ பியின் பெருமானம் 5. அப்போ பிங்கிறது என்ன? கிரிக்கெட் துடுப்புகளின் எண்ணிக்கை. அப்போ எத்தனை பெட் வாங்குவார்ன்னு சொன்னால் 5 வாங்குவார். அப்போ அடுத்தது என்ன? 2 பி. கிரிக்கெட் பந்துகள் எண்ணிக்கையை கேட்டுப்படுது. அப்போ அதில் 2 மடங்கு. அப்போ 5 பெட் வாங்குவார்ன்னு சொன்னால் அந்த பெட்டினுடைய எண்ணிக்கையின் 2 மடங்கு தான் பந்து வாங்குவார். அப்போ 5 2 மடங்கு 10. அப்போ நீங்கள் கடைசியாக எழுதி கொள்ள வேண்டும். துடுப்புகளினுடைய எண்ணிக்கை 5ம் பந்துகளினுடைய எண்ணிக்கை 10 என்று இறுதியாக அந்த வசனத்தை போட்டு எழுதி கொள்ள வேண்டும். இதுதான் இந்த வருடம் வந்த ஒருங்கமை சமன்பாட்டுக்குரிய ஒரு முழு கேள்விக்குரிய விளக்கம். 10 புள்ளிகளை உங்களால் பெற்றுக்கொள்ள கூடியதாக இருந்திருக்கும். அப்போ இவ்வாறு இது 10ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கமை சமன்பாட்டு கேள்வியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட விடயத்தை தெளிவாக பாருங்கள். இதை ஏனைய இந்த வருடம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் பார்க்கின்றவர்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த காணொளியில் மற்றும் ஒரு புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.